தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு பிரதானமா அதிமுகவோட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை வச்சு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம்ங்கிற மாதிரி ஒரு ஐயா ஜி.கே. வாசன் எங்கிட்டையும் பேசுறாரு, எங்கிட்டையும் தொலைபேசியில பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலயும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்தையும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன் யாதவ். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டத்தில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களுக்கு தொண்டர்கள் பூரா எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம், எங்களுக்கு தான் தருவார்கள். அதுக்கு இப்ப கேள்விக்கு இடமில்லை. நாங்க தான் ரெட்டை சின்னத்தில் இருப்போம். திருமதி கனிமொழி இன்னைக்கு பத்திரிகைகளை பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, அதாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னா உரிமை மீட்பு தேர்தல் அறிக்கையா இருக்கான. என்ன உரிமை மீட்க போறீங்க? கல்வி பொது பட்டியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனாங்க. மாநில பட்டியலில் இருந்தது. அந்த மாநில பட்டியலில் இருந்தது 17 வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்து அந்த மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அதை கொண்டு வரல. காவிரி நதி நீர்ல நீங்க கிழிச்சிங்க. நீங்க ஒட்டுமொத்தமா உரிமை தார வளர்த்துட்டீங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அம்மாவும் நம்முடைய எடப்பாடி அண்ணன் தானே அந்த உரிமையை மீட்டாராது. சரி, இடஒதுக்கீட்டுல 69% ஒதுக்கீடு, SC ST BC MBC எல்லாத்துக்கும் 50% கூடாதுன்னாங்க. அந்த 50% மேல போக கூடாதுனாங்க. அந்த 50% மேல 69 நம்முடைய உரிமைன்னு சொல்லிட்டு அப்பா சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அட்டவணையை திருத்தி 9வது அட்டவணையை திருத்தி சேர்த்து அந்த அளவுக்கு பண்ணாங்க. முல்லை பெரியார்ல அதே போல இப்படி எத்தனையோ கச்சத்தீவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 மீனவர்கள் இன்னைக்கு கூட பிடிபட்டு இருக்காங்க. அது குறித்து என்ன இந்த ஆளுங்கட்சி இன்னைக்கு மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணிருக்கு? ஒரு நிர்பந்தம் பண்ணல. ஆனா கச்சத்தீவு மீட்பதுதான் நம்முடைய உரிமை. ஆனா கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா தாரை வார்த்ததே அவங்கதான். இப்படி மாநிலத்துடைய உரிமையெல்லாம் 10-17 வருஷம் இருந்து மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க ஏன் அதை செய்யல? இப்ப யாருக்கு அதுல பூ சுத்துற கதை அது? இன்னைக்கு எல்லாம் நம்புவாங்களா? இன்னைக்கு தேர்தல் மக்களை ஏமாத்துற ஒரு அறிக்கை தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. மோசடியான அறிக்கை. சமீப காலத்துல கூட ஒரு திரைப்படம் பார்க்கும் போது ஒரு தம்பி ஒரு வண்டி லாரி மேல எழுந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு நடிகர் அஜித் அவர்கள் சினிமா துறை சினிமா சினிமாவா பாத்துட்டு போங்க, எனக்காக நீங்க இந்த மாதிரி தியாகங்கள்லாம் தியாகம் நிலை இந்த மாதிரி உயிர் பண்ற வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்கன்னு அவர் அழகா ஸ்மார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சினிமா துறையை சினிமாவா பாக்கணும் என் தம்பிங்க. அதுல முழுகி போயிட்டு நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த ₹1 ₹2 அந்த பணத்துல தான் நடிகர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாகி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்கு வராங்க. ஏன் வராங்கன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்காக. தம்பிங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? தம்பிங்க அந்த படத்தை பாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு எக்ஸ்போர்ட்ல எங்க ஒரு தொழில செஞ்சுட்டு அந்த ₹100 டிக்கெட் பாக்கிறதுக்கு உழைக்கிறாங்க. என் தம்பிங்களுக்கு என்ன செய்யுது நடிகர் சங்கமோ? நடிகர்கள் என்ன செய்யறாங்க? இப்ப என் தம்பி எங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அப்படின்னா ஏதோ அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா எங்களை போன்றவர்கள் நாங்க அந்த குடும்பத்துல நாங்க ஒரு பெண்ணா நாங்க ஒரு மகளா நின்று அந்த குடும்பத்தை எடுத்து நாங்க நிகழ்த்துவோம். நடிகர்கள் செய்வாங்களா? நடிகர்களை நம்பி இனி வரும் காலங்களா என் தம்பிங்களும் என் அண்ணனுங்களும் திரும்பி பின்னாடி செல்லக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவரா போய் உங்களுடைய அம்மா அப்பாவை பாருங்க, உங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிங்களை பாருங்க. அவங்களுக்காக நீங்க அவங்களுடைய உயிரை காப்பாத்துக்கு நீங்க உயிர் தியாகம் செய்யலாம். எவனா ஒருத்தவனுக்காக நீங்க உயிர் தியாகம் செய்யறீங்க? அவங்களால உங்களுக்கு என்ன ஆக போறது இருக்குது? ஒன்னும் கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்கலையே, அவர் நடிக்கிறாரு, மக்களை என்ஜாய்மெண்ட் பண்றாங்க அவங்க சினிமா துறை மூலியமா, அவள் தான் போயிடுறாரு. அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரா? இப்ப கூட புயல் பேரிடர் காலத்துல கூட அஜித் அவர்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க. அஜித் அவர் உதவி செஞ்சாரு, சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க, பக்கத்துல போட்டோ தூக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு உதவியா?
ஒரு கையில இப்படி உதவி செஞ்சோன்னா மறு கையில நம்ம சொல்லக்கூடாது. இதுதான் நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம். ஒரு உணவை போட்டுட்டே இருக்கும்போது அவங்க பொறுப்பாளர்கள் உணவு ஒருத்தர் பரிமாறிட்டு வராங்க, பக்கத்துல விஜய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு இங்கிதமான செயல் இது. அஜித் அவர்கள் வந்து எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் மறைமுகமா இருக்கு, யாருக்குமே தெரியாது. நாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கினாதான் உண்டு. அதால வந்து நிவாரணம் பட்டவங்க மக்களே சொல்றாங்க இது போல எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு. இவங்களாம் அப்படியா? தன்னுடைய விளம்பரத்துக்காக நான் இவ்வளவு உதவி செய்யறேன், நான் அரசுக்கு வந்தேன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை ஏமாத்தி நாங்க தின்ட்டு போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.